பரிசுத்த வேதாகமத்தில் மோசே 5 ஆகமங்களை எழுதியுள்ளதை காண்கிறோம். ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் என்ற 5 ஆகமங்களை எழுதியுள்ளார். இவை 5 ஆகமங்கள் என்றும் தோரா என்றும் அழைக்கப்படுகிறது. அகத்தியர் சொல் எழுத்து யாப்பு என்ற தமிழ் இலக்கண நூலையும், அரசியல், அமைச்சியல், ஜோதிடவியல், பார்ப்பனவியல் என்ற 4 இலக்கண நூல்களையும் எழுதியுள்ளதை காண்கிறோம். இவை அனைத்தும் 5 இலக்கண நூல்கள் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இவை அகத்தியம் என்ற பெயரிலும் அறியப்படுகிறது. அகத்தியர் எழுதிய இந்நூல்கள் முதல் சங்கத்தில் முதுகுருகு, முதுநாரை, கலரியா விலை, பரிபாடல் என்ற நூல்களாக அறியப்படுகிறது. அவை நம்மிடையே இல்லை. மோசே இஸ்ரவேலர்கள் 12 பழங்குடிகளை எகிப்திலிருந்து மீட்டு கானான் தேசத்திற்கு அழைத்து சென்ற நிகழ்வை குறித்து தொல்காப்பியத்தில் கூறப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். மேலும் கபிலர் தனது நூலில் அகத்தியர் 12 தமிழ் பழங்குடிகளை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அழைத்து சென்றதாக குறிப்பிடுவதையும் காண்கிறோம். அகத்தியரின் மாணவர்கள் 12 தமிழ் பழங்குடிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்களை பற்றி கூறும் நூல் பன்னிரு படலம் என்பதாகும். மேலும் அகத்தியரின் கமண்டலத்தில் உள்ள நீரை காகம் தட்டிவிட அதிலிருந்து காவிரி உருவானதாக வரலாறு கூறுகிறது. இந்நிகழ்வு மோசே இஸ்ரவேலர்களை வனாந்தரத்தில் வழிநடத்தி செல்லும் பொழுது இஸ்ரவேலர்கள் தாகத்திற்கு தண்ணீர் கேட்ட பொழுது அவர் கண்மலையிலிருந்து தண்ணீரை பீரிட்டு வர செய்ததை பார்க்கிறோம். இதை குறித்தே அகத்தியர் காவிரியை உருவாக்கியதாக கூறப்படுவதையும் நாம் காண்கிறோம். உபாகமத்தில் மோசே எமோரியனின் ராஜாவாகிய சீகோனையும் பாசானின் ராஜாவாகிய ஓக்கையும் அழித்தது குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்கள் ராட்சத இனத்தை சேர்ந்தவர்கள். இதை குறித்தே அகத்தியர் வாதாபி, வில்லாளன் என்ற 2 அரக்கர்களை அழித்ததாக கூறப்படுவதையும் நாம் காண்கிறோம். இவற்றிலிருந்து பரிசுத்த வேதாகமத்தில் காணப்படும் மோசேதான் அகத்தியர் என்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம்.